சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா நான் இனியும் உன்னிடத்தில் எதையும் மறைத்து பேசி புண்ணியம் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். எதுவென்றாலும் என் குழந்தை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய மனநிலைக்கு வந்துவிட்டேன். அதனால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். கெட்ட விஷயங்களையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதனை தெரிந்து புரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நாம் வாழும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான ஒரு விஷயத்தை நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்க வேண்டிய என் குழந்தையினுடைய வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அதை என்னவாகுமோ நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுமையிலும் என் குழந்தையினுடைய தேவைகள் அத்தனையும் இந்த அப்பா நான் அறிவேன். அதனால் நீ நினைத்தாலே புரிந்து கொள்வாய். நீ என்ன கேட்கிறாய் என்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை நமக்கு தருகிறது என்றால் இதிலிருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்கு அடுத்தபடியாக நடக்கப் போகிறது என்பதுதான் அர்த்தம். கெட்டது நடந்தால் அதன் பின் நன்மையும், நல்லது நடந்தால் இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. அதனால் இங்கு பலரும் என்றால் அடுத்ததாக நாம் அழ வேண்டிய ஒரு நிலை நமக்கு வந்துவிடுமோ என்று சொல்லி பயப்படுகிறாய். இப்படியே எத்தனை காலம் பயப்பட முடியும்? கிடைக்கும் என்றால் எதையும் தாண்டித்தான் நாம் ஒவ்வொரு விஷயங்களிலும் அனுபவங்களையும் கற்றுக்கொள்கிறோம் என்றால் இதுவும் அதுபோல ஒரு அனுபவம் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னுடைய விருப்பங்களுக்கு தகுந்தாற் போல போராடி கொண்டிருந்தால் இனிமேல் என் குழந்தை அந்த போராட்டங்களை எல்லாமும் ஒருபொழுதும் கைவிட்டு விடாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரம் சுற்றி இருக்கும் சிலருடைய வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீ செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்து தர முடியாதோ உனக்கு உறுதுணையாக இருந்த ஒருவரை பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்குமே. ஓடி ஓடி உதவி செய்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் காலத்திலும் நாம் மறந்துவிடக்கூடாது. செய்த உதவி சிறிதெனினும் அந்த நேரத்தில் யாரும் செய்ய மனமில்லாமல் ஒதுங்கி நின்ற பொழுது இவர்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். எல்லா இடத்திலும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் எங்கே, அது எப்பொழுது நமக்கு ஆரம்பிக்கிறது என்று யோசித்து கொண்டிருப்பதை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நமக்கான நல்ல நேரம்தான். அதை கவலைக்கு மிகுந்ததாக மாற்றுவதும் அல்லது உனக்கு தகுந்தாற் போல தேவைக்கு தகுந்தாற் போல அதை நிறுத்துவதும் உன் கைகளில்தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. உனக்காக எப்பொழுதும் இந்த சாயப்பா நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றி தருவதை நிச்சயமாக நீ உறுதிப்படுத்த வேண்டும். காரணமில்லாமல் எந்த ஒரு செயலையும் நாம் வாழ்க்கையில் செய்வதில்லை. அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் பின்னாலும் ஒரு காரணம் முழுமையாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அந்த அழுத்தமான காரணத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக பெற முயற்சி செய்ய வேண்டும். சாயப்பா என்ற தெய்வம் உனக்கு துணை இருக்க இந்த நாட்கள் இனி எல்லாவற்றிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய துணிச்சலோடு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் உறுதிப்படுத்தி தரும் என்பதை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்பட்டது போல உனக்கு என்னவெல்லாம் நடக்க இருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. ஆசைப்பட்ட விஷயங்கள் எப்பொழுது உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. இன்னும் சில நேரங்களில் நான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்யப்பட்டிருக்கின்றது நன்மைகளை பற்றி மட்டுமல்ல, சில தீய விஷயங்களையும் உனக்கு நான் அடையாளப்படுத்தியிருக்கின்றேன். இந்த சாயப்பா நான் சொல்வது போல உனக்கு நான் சொல்லி தந்திருக்கின்ற எல்லாமே உனக்கென்று ஒரு முழுமையான விஷயத்தை எல்லோரும் சொல்லி கொடுக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் உனக்கு நன்மை கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டாலும் எந்த நேரத்திலும் என் குழந்தை தான் விரும்பியதை அடைந்து விட்டால் அது போதும். இத்தனை முறை உன் அப்பா சொல்வதில் நீ என்ன என்று சொல்லி கொடுத்து கேட்டாய் அல்லவா? உன் அப்பா எத்தனை முறை உன்னை தேடி வந்து உங்களுக்கான விஷயங்கள் இவை எல்லாம் உனக்கான தேவைகள் என்று நான் உணர்த்தியிருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ மறந்து விடுவதும் வேண்டாம் என்று உதறி விடுவதும் உனக்கு வழக்கமாகவே இருக்கிறது என்று தேவையில்லை. நாம் தூக்கி வீசப்படுகின்ற ஒரு பொருள் நாளை ஏதாவது ஒரு காரணத்திற்காக நமக்கு தேவைப்படும். அப்பொழுது நாம் அது போன்ற விஷயங்களை கிடைக்காமல் வருந்திக் கொண்டிருப்போம். இதுபோல் நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சரி, இந்த சாயப்பா உன் வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்து பார்த்து உனக்கு நடத்தப்பட்ட விஷயங்கள். இதை ஏதாவது
வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை, வேண்டாம் என்று ஒதுக்கிவிடவும் நிச்சயமாக உன்னால் முடியாது. ஏனென்றால் நான் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இதையெல்லாம் உனக்கென்று நான் வெளிச்சம் போட்டு காண்பித்திருக்கின்றேன். இந்த சாயப்பா பல தருணங்களில் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் உண்மையான மனிதர்களையும் போலியான மனிதர்களையும் நான் அடையாளப்படுத்தி இருக்கின்றேன். அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நீ செய்யும்பொழுது நிச்சயமாக அது பல மடங்காகத்தான் உனக்கு செய்யும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும், சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். சாயப்பா சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விட்டாய். ஆனால் சாயப்பா அன்பு போல இனி எதுவுமே நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்பதை நீ அறிந்த உண்மைதானே. இப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் போது இவை அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். இல்லை என்றால் நீ இவை எல்லாம் கொண்டு வர வேண்டும். குழந்தை, எது நடந்தாலும் சரி, சுற்றி இருப்பவர்கள் எந்த வகையிலும் உனக்கு உதவி செய்யாமல் போனாலும் சரி, இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பா எந்த இடத்திலும் உன்னை கைவிடாது உனக்கு அன்பை கொடுப்பேன். இவனை மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பா உன்னோடு துணை இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. அத்தனை காலமும் நேரமும் அத்தனை விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா நான் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லது நடத்த வேண்டி நான் உன்னோடு துணை இருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையும் வேண்டியது எல்லாமுமே என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கை எதையுமே பெரிதுபடுத்தி கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து ஒரு விஷயத்தை நீ முடிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஐயோ அம்மா என்று கத்தி கதறுவதனால் எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை. நடந்து முடிந்ததை மாற்றிவிட முடியாது. ஆனால் நடக்கப் போவதை நீ நினைத்தால் நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வர முடியும். கிடைக்கக்கூடிய விஷயங்களை நினைத்தால் நிச்சயமாக பெரிய பெரிய மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து உன்னால் சேர்த்து விட முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்படி ஒரு நிலையை உணர்த்தினால் நீ தயாராக இருக்க. இந்த நேரம் எதையும் என் குழந்தை நீ தவித்து விடாதே. சாயப்பா இருக்கும்பொழுது எப்பொழுதும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கான தேவைகளை எல்லாமும் சரியாகவே உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொள். இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த வாழ்க்கை நீ பட்ட அவமானங்களை நான் முழுமையாக அறிவேன். இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு எது நடக்கிறது என்று தெரியாமல் நீ அதற்காக பதறிக்கொண்டிருக்காதே. என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம் என்ற ஒரு மனதைரியம் உனக்குள் வந்துவிடும் அல்லவா? அதைத்தான் அப்படி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை என்ற ஒரு மனது இந்த சாயப்பா சொல்லவும் இல்லை. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாய். சாயப்பா தானே தோன்றியது, பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னவுடன் எதிர் இருப்பாய் தெரியுமா? சாயப்பா இது நீ சொல்லியது தான், நான் தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை. நீ எனக்கு தெரியாதா? இதை சொல்வதற்கு அதை எதை தேடி வருகிறாய் என்று கேட்டாய். என் குழந்தையே, நீ தேடி வருவதற்குரிய உன் அப்பா முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், நான் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விதமான அனைத்து பிரச்சனைகளையும் நான் உனக்கு முழுமையாக முடித்து தருவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.